இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. டெஸ்ட் பண்ணேன், என் வாய்ஸ் கடைசி வரைக்கும் கேட்குதான்னு. அற்புதமாக கேட்குது. உங்கள் பதிலை வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஹல்லேலூயா, ஆமென். இயேசுவே ஆண்டவர். இந்த பெரியவரை பார்த்து கேட்டார், அண்ணே உனக்கு எத்தனை பிள்ளைங்கண்ணே, என்ன பண்ணுறாங்க, என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்னு யார் கேட்டது? இவரை பார்த்து கேட்டார். இப்போ இவர் சொன்னார், எனக்கா 3 பிள்ளைங்க, 3மே பசங்க தான். என்னென்ன பண்ணுறாங்க, என்ன படிச்சிருக்கிறாங்க? பையன் என்ஜினியர் படிச்சிருக்கிறான், பலே. 2வது பையன் பிஎட் டீச்சர் ட்ரைனிங் படிச்சிருக்கிறான், சூப்பர். 3வது பையன் என்னென்ன திருடனாக இருக்கிறான் அப்படின்னாரு. என்னது திருடனா? அவனை ஏன்னா வீட்டில் வச்சுருக்கிறீங்க? வெளியில் துரத்துறது தானே. சும்மா வாயை மூடியா? என்ஜினியர் படித்தவன் பிஎட் படித்தவன் சும்மா வீட்டில் தான் இருக்கிறான். இவன் தான் வீட்டை காப்பாற்றுறான். 3வது ஆள் டெய்லியும் திருட்டு வந்துட்டு வீட்டை காப்பாற்றுறான். எவ்வளோ பெருமையாக இருக்குது. அப்படியா? 2 திருடர்கள் வீட்டில் புகுந்துட்டாங்க. வீட்டில் பார்த்தா வீட்டுக்காரங்க எல்லாம் வெளியில் விசேஷத்துக்காக வெளில போயிட்டாங்க. வீட்டில் அழகான பொருட்கள்லாம் இருக்குது. இவங்க 2 பேர்த்துக்கும் பார்த்தவன் ரொம்ப சந்தோஷம். அல்லே இன்றைக்கி ஒரு பிடிச்சிடலான்ட்டு நல்ல வேட்டை. எல்லா பொருளையும் எடுத்து சுருட்டிட்டானுங்க விற்கிறதுக்கு. வீட்டில் இருந்த டிவியிலிருந்து மிக்சியிலிருந்து எல்லாத்தையும் சுருட்டி எடுத்தாங்க. அழகான வேலைபிள் பொருள், எல்லாமே விலை உயர்ந்த பொருள், விற்ற காசு கிடைக்கும். சந்தோஷம் 2 பேர்த்துக்கும். சுருட்டி எடுத்துக்கிட்டு 2 திருட்டு பசங்களும் வெளியில் போகலான்னு வராங்க. வீட்டுக்காரன் வந்துட்டார். எப்படி இருக்கும்? பக்குன்னு இருக்கும். ஒரு பக்கம் எல்லா பொருளும் நமக்கு கிடைக்க நினச்சோமே, இப்போ எல்லாம் போயிடும். வீட்டுக்காரன் வந்துட்டான். என்ன செய்யலாம்? 2 பேரும் முடிவு பண்ணுறாங்க. வீட்டுக்காரனை சும்மா விட்டுட்டா காட்டி கொடுத்துருவான் போலீஸில், ஜெயிலில் கம்பி எண்ணணும். என்ன செய்யலாம்? இந்த பொருட்களை எல்லாம் அனுபவிக்கணும். வீட்டுக்காரனை காலி பண்ணிவிடுவோம், க்ளோஸ் பண்ணிவிடுவோம். எடுத்தாலும் உங்கள் கட்டையை ஒரே அடி தலையில் போட்டு அங்கேயே க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த வீட்டில் அடக்கம் பண்ணிட்டானு பாருங்கள். எப்படி ஆள் பார்த்தீங்களா? பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டானுங்க. தலையில் சுமந்துக்கிட்டு வேக்குன்னு ஓடுறானுங்க. கடையில் போட்டு காசு வாங்கிறது, காசாக்குறதுக்காக. 2 பேருக்கு களைப்பாயிருச்சு. ஏற்கனவே திருடினது நேரம் ஆயிடுச்சு, இவனை அடித்து கொன்னது நேரம் ஆயிடுச்சு, தூக்கிட்டு வரது வரியா களைப்பாயிருச்சு. 2 திருடு வந்து பேசிக்கிறாங்க. அந்த ஹோட்டலில் போயிட்டு, பக்கத்தில் ஹோட்டலில் போயிட்டு ஒரு சாப்பிட்டு போகலாமே அப்படின்ட்டு முடிவு பண்ணி போகிறாங்க. உள்ளே போன உடனே சர்வன்ட் பாய் வரார். சார் வாட் யூ வாண்ட், சிக்கன் மட்டன் அப்படி லிஸ்ட்டு விடுறார். உங்களுக்கு தெரியுமில்ல. உடனே இவங்க 2 பேரும் சிக்கன் மட்டன்லாம் வேண்டாம், 2 டீ கொண்டு வாங்க அப்படின்னாங்க. என்னது? 2 டீ. உடனே அந்த சர்வன்ட் பாய் சொல்கிறார், சார் இது பெரிய ஹோட்டல், சிக்கன் மட்டன் லொட்டு லொசுக்கு எல்லாமே இருக்குது, அதை விட்டுட்டு 2 டீயை சொல்கிறீங்களே அப்படின்ட்டு. அதுக்கு 2 பேர் காரணம் சொன்னாங்க பாருங்கள். அதுவா, நாங்கள் 2 பேரும் கிறிஸ்டியன்ஸ், தவா காலத்தில் இருக்கிறோம். நாங்கள் சிக்கன் மட்டன்லாம் நான்வெஜ்லாம் தொட மாட்டோம். என்ன மட்டும் சாப்பிடுவோம்? 2 டீ, பச்சை தண்ணி தான் குடிப்போம். நாங்கள் கிறிஸ்டியன்ஸ். எதில் இருக்கிறோம்? தவ காலத்தில் இருக்கிறோம். உங்களுடைய பதில் என்ன? அங்கே செஞ்சது என்ன? சத்தமாக சொல்லுங்க. கொலை. 10 கட்டளை சொல்லுது. என்ன சொல்லுது? கொலை செய்யாது இருப்பாயாக. அது அவனுக்கு பாவம் இல்லையா? நான்வெஜ் சாப்பிட்றது பாவமா? ஆண்டவர் எங்கேயாச்சும் நான்வெஜ் சாப்பிட கூட சொல்லியிருக்கிறாரா? அவர் படைச்சிட்டு என்ன சொன்னார்? எல்லாம் உமக்கு தான், பழுகி பெருகி நல்ல சந்தோஷமாக இரு. தவக்காலத்தில் அது பக்தி முயற்சி, நமக்கு ஃபாலோ பண்ணலாம், இல்லாமல் கூட இருக்கலாம். திருச்சபையை நமக்கு கொடுக்கிறது. அவன் செஞ்சது அங்கே என்னது? கொலை. ஆனால் இங்கே வந்து டீ குடிக்கிறது, கறி சாப்பிட்றது பெரிய பாவமா? ஓய்வு நாள் மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டது. மனிதன் ஓய்வு நாளுக்கால அல்ல. யார் சொன்ன வார்த்தை? பிரான்சிஸ் சேவியர் ஃபாதரா? ஏசு ஆண்டவர் சொன்ன வார்த்தை. சட்டத்திட்டங்கள் மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டது, மனிதன் சட்டத்திட்டத்திற்காக அல்ல. அப்போ என்ன செய்யணும்? நல்ல சட்டங்களை தூக்கி பிடிக்கணும்,
தேவையில்லாத அடிமைப்படுத்துகிற சட்டங்கள் என்ன செய்யணும்? தூக்கி எறிஞ்சிடணும். அவ்வளோதான். ஓய்வு நாள் யாருக்காக கொடுக்கப்பட்டது? எனக்காக கொடுக்கப்பட்டது. அந்த ஓய்வு நாளை நான் எப்படி கடைப்பிடிக்கணும்? எப்படி கடைப்பிடிக்கணும்? ஓய்வு நாளில் என்ன? ஓய்வு நாளில் என்ன செய்யணும்? நம்ம 6 நாட்களும் கடவுள் படைத்தார். 7வது நாள் ஆண்டவர் செஞ்சார், ஓய்வு எடுத்தார். ஓய்வு நாள் சரிதானே? அந்த ஓய்வு நாள் நாம் என்ன பண்ணோம்? சும்மா சொல்லுங்கள், ஓய்வு எடுக்கணும்னு சொல்லுங்கள். எப்படி பெருசாக சாமியார் சொல்ல போகிறாரோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஓய்வு எடுக்கணும். எப்படி எடுக்கணும்? இப்போ நம்ம எப்படி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம்? ஓய்வு நாளில் நம்முடைய செயல்களை எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வைத்து விட்டு கடவுளுடைய செயலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, அதுதான் ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாள் எப்பொழுது ஆரம்பமாகுது? சனிக்கிழமை ஈவினிங்லேருந்து சன்செட் மாசுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதாவது ஞாயிற்றுக்கிழமை நான் ஒரு ஜோலியாக வெளியில் போகிறேன், ஒரு திருமணத்திற்கு, காது குத்துக்கு, ஒரு நல்ல விஷயங்களுக்கு, இல்லை பெரிய காரியத்துக்கு போகிறேன் அப்படின்னா மக்கள் என்ன செய்வாங்களா, சனிக்கிழமை சாயந்தர பூசையில் பங்கெடுத்துக்குவாங்க. அந்த பூசையை பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பூசையே இருக்கும், அப்படியே இருக்கும் வாசகங்கள்லாம். அதான் சன்செட் மாஸ். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமையில் பங்கெடுக்க முடியல, அதான் சனிக்கிழமை எடுத்துக்கிறேன். இல்லை ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் தான் இருக்கிறேன் என் குடும்பத்தோடுனா என்ன செய்யணும்? காலையிலே எங்கள் தாத்தா பாட்டி சிஸ்டர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க, புதுநன்மை எடுக்கும்போது பச்சை தண்ணி கூட பல்லு படாமல் வந்து என்ன செய்யணுமா? நன்மை வாங்கணுமா. முதல் காரியம் எழுந்த உடனே என்ன செய்யணும்? நம்மளுடைய கடமைகளை எல்லாம் பண்ணிவிட்டு கோவிலுக்கு வந்து ஆண்டவரை துதிச்சுட்டு அவர் உடலை வந்து நம்ம வாங்கிக்கிட்டு அதுக்கு பிறகு தான் வீட்டுக்கு போயிட்டு மற்ற காரியங்களை செய்யணும். என்ன செய்யணும்? மற்ற காரியங்கள் பூசை முடிஞ்சிருச்சு, அடுத்தது என்ன? மேசை. ஒன்றும் கிடையாது. வீட்டுக்கு போயிட்டு என்ன செய்யணும்? அழகாக கறி உனக்கு பிடிச்சதானே எடுத்து குடும்பமாக சாப்பிட்ணும். அதான் ஓய்வு நாள். சாப்பிட்டு என்ன பண்ணணும்? சண்டை போட்டுக்கணும். அப்படியா? அப்படி கிடையாது. சாப்பிட்டு சந்தோஷம் பேசிக்கிட்டு தூங்கணும். ஏன்னா 6 நாள் உழைக்கிறல்ல, அந்த நாள் ரெஸ்ட். நல்லா தூங்கணும். பிள்ளைங்களோட எல்லாம் நல்லா தூங்கிட்டு மதியம் டீக்கு எழுந்திருக்கணும். எழுந்துட்டு நல்லா டீ குடிங்க, ஒரு பிஸ்கெட்டு பன்னு வச்சுக்கிட்டு அந்தோனியார் பண்ணலாம் தொட்டுக்கிட்டு அப்படி சாப்பிட்டிங்கன்னா என்ன ஒரு குடும்பம். அதான் கூட்டு குடும்பம், அதான் திரு குடும்பம், புனிதமான குடும்பம். சாப்பிட்டு முடிஞ்சது மனைவி மனைவி அழகாக பேசிக்கிட்டு அந்த கதை இந்த கதை, மற்ற கதை வேண்டாம், நம்ம கதைலாம் பேசிக்கிட்டு நைட் சாப்பாடு சாப்பிட்டு அடுத்த வாரத்துக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படி அனலைஸ் பண்ணிவிட்டு நல்லா தூங்கி பாருங்களேன். அதுதான் ஓய்வு நாள். இப்படி தான் கடைப்பிடிக்கணும். இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். முதல்ல கடவுளுக்காக நேரத்தை ஒதுக்குறது, அடுத்தது நமக்காக நேரத்தை ஒதுக்குறது, பிள்ளைங்களுக்காக. அப்புறம் அடுத்த நாள் என்ன செய்ய போகிறோம்? ஓய்வு நாள் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி நம்ம எப்படி செய்கிறோம்? எப்படா சனிக்கிழமை வரும்னு பார்த்துக்கிட்டு இருப்போம். பார்த்துருக்கீங்களா? நீங்களாம் பாராட்டுறவங்கள இவ்வளோ வேலைகள் மத்தியில் அந்த கோடி அறுப்பதில் அந்தோனியார் திருத்தலத்தை தேடி வந்திருக்கிறீங்கன்னா நிச்சயம் இந்த நாள் அந்தோனியார் செபஸ்தியார் உங்களுக்காக வேண்டிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு 1 மணி நேரத்தை நீங்கள் கொடுத்து வந்திருக்கீங்கன்னா கடவுள் உங்களுக்கு பல மணி நேரத்தை கொடுப்பார். உண்மை அதுதான். ஆனால் இன்றைக்கி கிறிஸ்துவ மக்கள் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறாங்க? அந்த ஓய்வு நாளே கடைபிடிப்பது கிடையாது. எங்கேயாவது கிளம்பிடுது. பட்டர்ஃப்ளை பார்க் இந்த பக்கம் போனால் பேர்ட்ஸ் பார்க்கு பார்க்குறத பார்த்தா சின்ன சாமியார் அங்கங்கே போய் வந்திருப்பாரோ ஒரு ஃபீலிங் இருக்குல்ல. போயிருக்கிறேன், இந்த மறைக்கல்வி மாணவர்லாம் கூப்பிட்டு அங்கங்கே போயிருக்கிறேன், அதெல்லாம் தெரியும் எனக்கு. அப்படி போயிடுறது. ஆகவே தான் கேட்டால் ரிஃப்ரெஷ்மெண்ட் ஃபாதர், நான் வேணான்னு சொல்லவே இல்லையே. ஆனால் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளில் ஒரு 1 மணி நேரம் நீ கடவுளுக்கு கொடுத்து பாரு, கடவுள் உனக்கு பல மணி நேரத்தை கொடுப்பார். ஆசீர்வாதமாக இருப்பீங்க. உங்களாம் ஆசீர்வாதம். இத்தனை வேலையும் விட்டு வந்திருக்கிறீங்களே பாருங்கள், மனசு நிறைய நிம்மதியாக வீட்டுக்கு போவீங்க. ஒரு குட்டி பையனை பார்த்து பங்கு சாமியார் கேட்டார், ஏன்டா இப்போலாம் ஞாயிற்றுக்கிழமை நீ பூசிக்கவெல்லாம் வரது கிடையாது, என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்டார். அதுக்கு எங்கள் அப்பா தான் காரணம் அப்படின்னா. டேய், நீ பூசைக்கு வராமல் இருந்து உங்கள் அப்பாவும் காரணம், அவரும் பூசைக்கு வரது இல்லையா? அப்படி கிடையாது. அவர் தான் சொன்னார், ஒரு இடத்துக்கு அடிக்கடி போனால் மரியாதை கெட்டு போயிடுன்ட்டு. ஒரு இடத்துக்கு அடிக்கடி போனால் மரியாதை கெட்டு போயிட்டேன். அப்படியா? நோ, ஆண்டவர் தேடி வாங்க, ஆண்டவர் உனக்கு பல மணி நேரத்தை கொடுப்பார். சொல்கிறார் பாருங்க, ஓய்வு நாள் உங்களுக்காக உண்டாக்கப்பட்டது. இந்த நாளில் ஒரு 1 மணி நேரம் எனக்காக கொடுங்க, மற்ற நாள் ரெஸ்ட் எடுங்க, நல்லா உங்களோட ஜோலியை பாருங்கள். அந்த குடும்பம் தான் நல்ல குடும்பம். இன்றைக்கி நம்ம ஆலயத்திற்கு தேடி வருகின்ற ஆர்வம் ரொம்ப குறைஞ்சி போச்சு.
ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு. அழகாக சொல்லுவாங்க, சிறைச்சாலைகள் எப்பொழுது மூடியே இருக்கிறது, ஆனால் நிரம்பி இருக்கிறது. ஆலயங்கள் எப்பொழுதும் திறந்தே இருக்கிறது, ஆனால் காலியாக இருக்கிறது. உண்மையா இல்லையா? உண்மை. சிறைச்சாலைகள் பாருங்கள், மூடியே வச்சுருப்பான், திருடன் வெளியே ஓடக்கூடாதுன்னு, ஆனால் புல்லாக இருப்பானுக்குள்ள, செல்லு எல்லாம் நிரம்பி இருக்கும். ஆலயங்கள் அமலாசுரம் பாருங்கள், திறந்தே கிடக்கும். இந்த நாள் தான் இவ்வளோ கூட்டம், மற்ற நாட்களில் பாருங்கள் காற்று ஓடிக்கிட்டு கிடக்கும். மக்கள் இல்லை, அந்த ஆர்வம் குறைஞ்சி போச்சு. இந்த ஓய்வு நாளில் நம்ம இதெல்லாம் செய்யணும். நான் சொன்னேன் உங்களுக்கு, எதெல்லாம் செய்யக்கூடாது. இன்றைக்கி ஒரு சென்சஸ் எடுத்துருக்குறாங்க, நம்ம மக்கள் ஹோட்டலில் சாப்பிட்றவங்க தான் 50% பேர் அதிகமாக. அதாவது சொல்கிறாங்க, குக் பண்ணி சாப்பிட்றவங்கள விட புக் பண்ணி சாப்பிட்றவங்க தான் அதிகமாக. குக் பண்ணி சமையல் சாப்பிட்றவங்கள விட புக் பண்ணி சாப்பிட்றவங்க தான் அதிகமாகிட்டாங்களா. சொமாட்டா, லொட்ஸுக்கு எல்லாம் வந்துருச்சு. தட்டுனா வண்டி நிற்கிதுங்க, கோயங்கன்னு வந்துடுறாங்க. இன்றைக்கி குக் பண்ணி சாப்பிட்றவங்கள விட புக் பண்ணி சாப்பிட்றவங்க தான் அதிகம். அமெரிக்காக்காரன்ட்டு போயிட்டு இன்விடேஷன் கொடுத்துங்க, ஃப்ரெஞ்சுக்காரன்ட்டு போய் இன்விடேஷன் கொடுங்க, ஏதாவது அழைச்சி பாருங்கள் ஒரு விசேஷத்துக்கு. ஃப்ரெஞ்சுக்காரன் சொல்லுவான், இன்விடேஷன் கொடுத்த உடனே ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிடுங்களேன், அவன் சொல்லுவான், ஐ வில் கம் டு த சர்ச் அப்படின்னுவான், நான் ஆலயத்திற்கு வரேன் அப்படின்னுவான். அமெரிக்காரன்ட்ட இன்விடேஷன் கொடுத்தீங்கன்னா அவனை சொல்ல தெரியுமா, ஐ வில் கம் டு த ரெஸ்டாரண்ட் அப்படின்னுவான், நான் நாங்கள் ஹோட்டலுக்கு வரேன் அப்படின்னுவான். அவனுக்கு எது முக்கியம்? இவனுக்கு ஹோட்டல் முக்கியம், ஃப்ரெஞ்சுக்காரனுக்கு தெய்வம் தான் முக்கியம். இன்னைக்கு நமக்கு எதுக்கு முக்கியம்? நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இது சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளுங்க. இந்த ஓய்வு நாளில் இதெல்லாம் செய்யணும், கடவுள் சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் செய்யக்கூடாது. நமக்கு தேவை தான். என் புள்ள படிக்கிறான் சாமி, அவன் வர்ற இதை பார்த்தா பயமாக இருக்குது சாமி, அதால் சனி ஞாயிறு வெளில கூப்பிட்டு போகிறேன் நிறைய அப்பா அம்மா சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு காலத்தில் அப்பா அம்மா எங்கள்லாம் ஸ்கூலில் பிடிச்சி கொடுத்து சொல்லுவாங்க, சார் உயிரை தவிர மற்ற எல்லாத்தையும் வெளுத்து வாங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க, சார்கிட்ட கொடுத்துட்டு, சார் 3 லட்சம் கட்டியிருக்கிறேன், 3 லட்சம் உங்கள் ஸ்கூலில், பையன் கொஞ்சம் கோவக்காரன், பார்த்து நடந்துக்குங்க அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. கையை வைக்க முடியல. இதில் இன்னும் பரிதாபம்னா, ஸ்கூல் எதுக்காக கட்டினாங்க? படிக்காத பிள்ளைங்களை படிக்க வைக்க. ஒரு சில ஸ்கூல்லாம் இருக்குது, என்ன செய்கிறாங்க, 100% நல்லா படிச்சிருந்தா தான் வரணும் என் ஸ்கூலுக்கே அப்படின்றாங்க. கேட்கவே ஒரு மாதிரியாக இருக்குது. ஏய், அவன் ஏற்கனவே படிக்கிறான், அப்புறம் எதுக்கு அவன் ஸ்கூலுக்கு வரணும்? அவன் அந்த டென்ஷனில் வீட்டுக்கு வரானா? நீங்கள் என்ன பண்ணுவீங்க பெற்றோர்கள்? அவனை ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக ஓய்வு நாளாக கிடக்கட்டும், இந்த நாளாக கிடக்கட்டும், வாடா போகலாம் எங்கேயாவது போயிடுறீங்க. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், சிறை கைதியாக இந்த நற்கருணை பேழை நமக்காக காத்திருக்கிறார். நான் படைத்த என் பிள்ளைகள் வரமாட்டார்களா? இன்றைக்கி சட்டத்தை தூக்கி பிடிச்சிக்கிறோம். அதை தான் பாருங்கள், பல கோவில்களில் தேர் ஓடாமல் இருக்குது, பார்த்துருக்கீங்களா? பல கோயிலில் பூசை நடக்காமல் இருக்குது, பார்த்துருக்கீங்களா? ஏன்னா சட்டம் எனக்கு முக்கியம், சட்டத்தை யாரும் மீறக்கூடாது. அரே, சட்டத்தை அன்பு செய்வதை விட அன்பை சட்டமாக்கிக்கொள். சட்டத்தை அன்பு செய்வதை விட அன்பை சட்டமாக்கிக்கொள். எந்த ஊரில் பிரச்சனை இருக்குதோ அந்த ஊரில் நீங்கள் அன்பாக இருந்து பாருங்களேன், சட்டையாவது மண்ணாங்காட்டியாவது தூக்கி போட்டுருவீங்க, போங்கடா தேர் விடுங்கடா அப்படின்னுவீங்க. இன்றைக்கி தேர் கோவில் எல்லாம் மூடி கிடக்குது. ஏன்னா சட்டத்தை தூக்கி பிடிச்சிக்கிறீங்க. வேண்டான்னு சொல்லலை, ஒழுங்குபடுத்துகின்ற சட்டங்களை தூக்கி பிடியுங்கள், பாராட்டுங்கள், ஃபாலோ இட். உன்னை அடிமைப்படுத்துகின்ற சட்டங்களை தூக்கி எரிஞ்சிரு. ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நான் கிடையாது. ஆகவே பிரியமானவர்களே, அந்தோனியர் பக்தர்களே, மனசில் பதிய வைங்க இந்த பாடத்தை. ஓய்வு நாள் எனக்கு கொடுக்கப்பட்டது. இந்த ஓய்வு நாள் என்ன செய்வேன்? கடவுளுக்கு முதலில் என்னுடைய செயல்களை எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வைத்துவிட்டு கடவுளுடைய செயல்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது. 2வது, சட்டங்கள் நல்லது, நம்மை ஒழுங்குபடுத்துகிறது, நெறிப்படுத்துகிறது, பக்குவப்படுத்துகிறது. அதே நேரத்தில் தேவையில்லாத அடிமை நிறைந்த சட்டங்களை தூக்கி எறிந்து விட வேண்டும். சுருக்கமாக சொல்ல வேண்டால், சட்டங்களை அன்பு செய்வதை விட அன்பை சட்டமாக மாற்றிக்கொள்ளுங்கள். இன்று யாருடைய விழாவை கொண்டாடுறோம்? புனித செபஸ்தியார். 257ஆம் ஆண்டில் வாழ்ந்தவர். நான் சொன்ன முன்னுரையில், கிறிஸ்துவர் என்றாலும் கொன்று போட்டு விடுவார்கள். அந்த நேரத்தில் இந்த புனிதர் செபஸ்தியார், மனசில் வைங்க, அந்தோனியருக்கு நிகராக பக்தர்கள் செபஸ்தியாருக்கு உண்டு. இந்த நாள் எத்தனை திருவிழா கொண்டாடுறாங்க தெரியுமா? செபஸ்தியாருக்கு அவ்வளோ அற்புதங்கள்.
இயேசுவின் மீது பற்று வைத்தார். கிறிஸ்துவ என்று சொன்னாலே கொன்று போடுகின்ற காலகட்டத்தில் இயேசுவின் மீது பற்று வளர்த்து கொண்டார். எந்த அளவுக்குன்னா, அவர் போரில் அந்த படையில் சேர்ந்து வேலை செய்யணும் ஆசையே கிடையாது. ஆனால் அவர் போர் வீரனாக மாறினார். எதற்காக தெரியுமா? இதன் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு பணி செய்வதற்காக. அவருடைய எண்ணங்கள் பாருங்க. அவர் சட்டத்திற்கு உட்பட்டவருங்க, ஆனால் அவர் சட்டத்தை தூக்கி எறிஞ்சிட்டாரு. இதன் மூலமாக ஒரு படை வீரனா ஆனால் அங்கே கைதியாக இருக்கின்ற ஏழை மக்களுக்கு நான் உதவி செய்யலாம் பாருங்க. அந்த எண்ணம் வந்தது பாருங்க. அதான் நான் சொன்னேன், அன்பை சட்டமாக்கி கொள்ளுங்கள். சட்டம் இருக்கட்டும். இவர் சட்டத்திற்கு உட்பட்டவர், ஒரு அரசர், தளபதி, படைக்கு தளபதி, பல வெற்றிகளை குவிக்கிறாரு. இவர் நினைச்சிருந்தா என்னென்ன செய்யலாம். அவர் கையில் சட்டங்கள் இருந்தது. ஆனால் அவர் ஒருபொழுதும் அந்த சட்டத்தை ஓரத்தில் வச்சுட்டு அன்பை காட்டினார். என்ன செய்வாராம்? போர் வீரர் இருக்கும்போது தளபதியாக இருக்கிறார் படை வீரருக்கு. அந்த ஜெயிலில் கைதிகள்லாம் போயிட்டு அவர் ஆறுதல் படுத்துவாராம். அருமையான வார்த்தை சொல்லுவாராம். என்ன வார்த்தை தெரியுமா? நண்பர்களே, கவலைப்படாதீங்க. நீங்கள் அந்த மண்ணகத்தில் படுகின்ற துன்பத்திற்கு விண்ணகத்தில் கடவுள் உங்களுக்கு மணி முடிய சூட்டுவார். அவர் சொன்ன வார்த்தை அந்த கைதிகளை பார்த்து, நீங்கள் மண்ணகத்தில் படுகின்ற இந்த துன்பங்களுக்கு கடவுள் விண்ணகத்தில் நிச்சயம் மணிமுடி சூட்டுவார், கவலைப்படாதீங்க அப்படின்னு இவர் தேத்துவாராம். யாரு? புனித செபஸ்தியா. அந்த அளவுக்கு கைதிகளை எல்லாம் ஒன்றிணைத்தவர். அங்கு கடைசியாக எத்தனை அற்புதங்களை செய்தார் ஆண்டவர் அவர் வழியாக. எப்படி இறந்தார்னு உங்களுக்கு தெரியும். தலையில் அடிபட்டு அடித்து, கொம்பல் அடித்து அவர் இயேசு ஆண்டவருக்காக மறைசாட்சியாக மரித்து போனார். இங்கே பாயிண்ட் என்னன்னா, அவர் கையில் சட்டம் இருந்தது. நினச்சிருந்தா என்னென்னமோ செஞ்சிருக்கலாம். ஆனால் அந்த சட்டத்தை அன்பாக மாற்றிக்கொண்டார். அங்கிருந்து ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் கிறிஸ்துவை அறிவித்தார், கொடுத்தார். கிறிஸ்து உங்களோடு இருக்கிற, கவலைப்படாத, உனக்கு விண்ணகத்தில் மோட்சம் உண்டு அப்படின்னு தைரியப்படுத்தினார். இந்த புனிதரை இன்று விழாவை கொண்டாட நமக்கெல்லாம் பெருமை, மகிழ்ச்சி, ஆசீர்வாதம். இந்த நாளில் எத்தனையோ ஆலயங்கள் அவருடைய பெயரை கொண்டிருக்கிறது. திருவிழா. நிச்சயம் அந்த புனிதர் நமக்காக வேண்டிக் கொண்டிருப்பார், கோடி அற்புதரை போல. இந்த நாளிலே மனசில் வாங்கிக் கொள்வோம். ஓய்வு நாள் கடவுள் எனக்காக கொடுத்திருக்கிறார். அந்த நாளில் என் குடும்பத்தோடு நான் ஜெபிக்கின்றேன். நான் முதல் கருத்து. ரெண்டாவது கருத்து, சட்டங்கள் நல்லது, ஒழுங்குபடுத்துது, அந்த சட்டங்களை கடைபிடிக்குங்க. அடிமைப்படுத்துகின்ற கொடுமைப்படுத்துகின்ற சட்டங்களை தூக்கி சைடில் வச்சுருங்க. மூன்றாவது, இந்த புனிதர் செபஸ்தியாரை போல சட்டங்களை அன்பாக்கி கொள்வோம். சட்டங்களை நேசியுங்கள், அன்பை காட்டுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையும். புனித செபஸ்தியார், கோடியரப்பு அந்தோணியார் நமக்காக தொடர்ந்து பரிந்து பேசுவார்களாக. ஆமென்.